வணக்கம் மக்களே, வாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் 2400 சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட்னா அசல் தொகை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி விகிதம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ஆண்டுகள் 2 வருடம்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க தனியாக, அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. இந்த டேட்டாவை வச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா D = P × R / 100² இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் Pன்றது அசல் தொகை, பிரின்சிபல் அமௌண்ட் 2400 × R / 100². R என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. அப்போது 5 / 100 2 டைம் வரும், ஏன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அடிங்க. இதில் 2 0 இருக்கா? அந்த 2 0 அந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 5 10 இந்த 10 இது அடிக்கலாமா? I2 10. இப்போ இங்கே என்ன இருக்குது? 20 இருக்குது. அப்போது இந்த 5 அடிச்சிங்கன்னா 5 4s are 20. இப்போது இங்கே 24 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது அடிச்சிங்கன்னா 6 4s are 24. அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 6. ஸோ இந்த சம்முக்கு காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க, மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி மக்களே.